ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க. அது வந்து செம்பருத்தி பூ சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் பறித்த செம்பருத்திங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற அந்த மகரந்தத்தை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அந்த அந்த பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துடலாம். தனி இப்படி பிச்சு எடுத்துடலாம். இன்னும் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி பூவை நம்ம அலசி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வந்து இது கூட நம்ம ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. தேங்காய் துருவல், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி அரைச்சிட்டு நம்ம இப்போ வந்து இந்த பவுலில் மாற்றி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு நம்ம சட்னியை தாளிச்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலைங்க, நம்ம சட்னி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான செம்பருத்தி பூ சட்னி தயாராகிடுச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.